காமா 64 என்ற லேகியம் இருக்குங்க. காம கலைகள் 64 கலைகளையும் நீங்கள் அந்த லேகியம் சாப்பிட்டு செய்யலாம். அந்த உடல் உறவில் உங்களுக்கு முழுமையான திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுடைய மனைவிக்கும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கியமே இல்லை சார், எனக்கு மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அப்புறம் உயிரணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒலிகோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியா இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது, என்னுடைய மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும். காமா 64 என்பது ஒரு அருமையான லேகியம். இது அரச பரம்பரைகள் மட்டும் பயன்படுத்தி வந்தார்கள். நீங்களும் மகிழ்ச்சி பெறலாம், உங்களுடைய மனைவியையும் மகிழ்ச்சி பெற செய்யலாம். காமா 64 லேகியம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இரவு தூங்க போகும்போது கசகசா வாங்கிங்க. கசகசா வாங்கி அதை லேசாக இளம் வறுப்பாக வறுத்து ஒரு இந்த சின்ன குழவி கல் மாதிரி விற்கிது பாருங்கள், அதை வாங்கி தட்டி மாவு மாதிரி அரைச்சிக்கங்க, அல்லது அம்மியில் அரைச்சிக்கங்க. மிக்சியில் அரைப்படாதுங்க, இது அம்மியில் அரைச்சி அதை பாலில் கலந்து சாப்பிடுங்க. அதோட அஸ்வகந்தான்னு ஒரு பொடி இருக்குங்க, அந்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கலந்து பாலில் கலந்து டெய்லி இரவு சாப்பிடுங்க. உங்களுடைய ஆணுறுப்பினுடைய தன்மை, விரைப்பு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. சுருங்கி இருந்தது ரத்த ஓட்டம் அதிகரித்து விரைப்பு தன்மை வருது. கசகசா, அஸ்வகந்தா இந்த ரெண்டையுமே நன்றாக அரைத்து யானைப்பால் கிடைச்சா யானைப்பாலில் ஒரு 2 கிராம் பவுடர் மட்டும் கலந்துக்குங்க. கனவுல விந்து போகுது, காம உணவு ஏற்படும் போது அவர்களுக்கு விந்து கசியுது, அல்லது சிறு வயதிலேயே அவர்கள் கற்றுக்கொண்ட கை முஷ்டி பழக்கம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் பேசிங் செய்து கொண்டு அவர்கள் இரத்தத்தில் உள்ள சத்துக்களை அனைத்தையும் விந்துவின் உயிரணுக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு விடுகிறது. இப்போ இதை விந்து அப்படின்னு சொல்லுவது தாது என்று சொல்லுவோம். உடலில் உள்ள தாது நஷ்டம் ஆகிவிட்டால், தாது கெட்டுவிட்டால், அதிகம் விரயம் ஆகிவிட்டால், அப்போ இந்த தாதை திரும்ப நம்ம உருவாக்கணுங்க. உருவாக்கி கொடுக்கிறது, தாதை பலப்படுத்துறது, ரத்தம் பெருக்கணும். ரத்தம் இருந்தால்